இங்கிருந்து நான் கிளம்புற சிதம்பரம் திரும்பி வரும்போது இதே கடல்ல கப்பலோட, சொந்தமான கப்பலோட தூத்துக்குடியில வந்து இறங்குவேன். அப்படி இறங்கல அப்படின்னா இதே கடலில் விழுந்து மாழ்வேன் அப்படின்னு வந்து சபதம் ஏத்துட்டு போயிருக்காரு. சொன்ன மாதிரியே அவர் திரும்பி வரும்போது தூத்துக்குடியில் சொந்தமாக ஒரு கப்பலை வாங்கிட்டு வராரு. காளியா அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு சொந்தமான கப்பலில் சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து இறங்குறாரு. இந்த காளியா அப்படின்ற கப்பல் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஜென்ரல் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு 350 பயணிகள் உட்காரலாம். அது மட்டும் இல்லாமல் 4000 சரக்கு மூட்டைகள் ஒரே நேரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கப்பல் காளியா அப்படின்ற பேரில் அவர் வந்து சொந்தமாக வாங்கிட்டு வராரு. ஒன்னோட நிற்கல, அடுத்தது வேதமூர்த்தி அப்படின்றவர் அவருடைய நண்பரை வச்சு இன்னொரு கப்பல் பிரான்ஸுக்கு போய் சொந்தமாக கப்பல் வாங்கிட்டு வராங்க. அப்படின்னு ஒன்று இல்லை 2 கப்பல் சொந்தமாக, லாவோ அப்படின்ற பேரில் இந்த கப்பல் 2 கப்பல் ஒரே நேரத்தில் வந்து வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹிமாலய சாதனையை சொன்னதோடு இல்லாமல் நடத்தி காட்டுறாரு ஒரு தமிழர். இது இந்தியா முழுக்க, வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பேசு பொருளாகுது. இந்தியா முழுக்க இவரை பாராட்டாத பத்திரிகைகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எல்லா மொழியிலையுமே வந்து இவரை பற்றின பாராட்ட பெற்ற கட்டுரைகள் வந்து இன்னமும் வந்து டாக்குமெண்டடாக இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இவருடைய அருமை நண்பர் இருந்தார் இல்லையா, சுப்பிரமணிய பாரதி, அவர் நடத்திட்டு வந்த இந்தியா பத்திரிகையில், அவர் எழுதிய இந்தியா பத்திரிகையில் ஒரு கார்ட்டூன் வரைகிறாரு. அதில் அந்த துறைமுகத்தில், அந்த தூத்துக்குடி துறைமுக ஓரத்தில் மக்கள்லாம் வந்து வந்தே மாதரம் அப்படின்னு முழங்குற மாதிரியும், அந்த இடத்துல சிதம்பரனார் வந்து கப்பலில் வந்து இறங்குற மாதிரி, அந்த கப்பலில் இறங்குற மாதிரி ஒரு சித்திரம் ஒன்று வரைஞ்சிருப்பார். ஸோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சித்திரம் அது. அது எல்லாத்துலேயும் வந்து வாழ்க வீர சிதம்பரம், வாழ்க வீர சிதம்பரம் அப்படின்னு வந்து எல்லாரும் முழக்கமிட்டுறாங்க. ஒரு பக்கம் வாழ்க வீர சிதம்பரம், இன்னொரு பக்கம் வந்தே மாத்திரம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு சின்ன நம்பிக்கை தொடங்குது. இவன் வந்து பேசுகிறவங்க மட்டும் கிடையாது, செயல்லையும் காட்ட தொடங்கியாச்சு. அப்போ சுதேசி இயக்கம் அப்படின்றது எட்டப்படக்கூடிய ஒரு இலக்கு தான் அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையை விதைத்த ஒரு நிகழ்வு அது.